கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து உம் ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. ஜீவன் தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யோ. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தாவே, இந்த ஓய்வு நாளிலும் உங்களுடைய ஆலய பிரகாரங்களிலே கூடி வர நீர் தந்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீர் பாராட்டின இரக்கத்திற்காகவும் தயவிற்காகவும் நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. உங்களுடைய பிள்ளைகளோடு இந்த நேரத்திலே நீர் பேச வேண்டும் என்று சொல்லிக்கிறேன். பேசுகிற அடியேன் குறைவுகள் உள்ளவன், குற்றங்கள் உள்ளவன். எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, நீர் உடைய நாமத்தை ஒரு கழுதை மூலமாக கூட பிரஸ்தாபப்படுத்த முடியும் என்பதை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். அடியேனோடு நீர் பேசின இந்த வார்த்தைகளை உடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்கிறேன். உடைய பிள்ளைகளுக்கு அவைகள் பிரயோஜனம் உள்ளவைகளாய் காணப்படட்டும். கேட்கிற ஒவ்வொருவருடைய இருதயத்தையும் நீர் பரிசுத்தப்படுத்தி சுத்திகரித்து ஆயத்தப்படுத்தி இந்த வசனங்கள் இருதயத்திலே தங்கும் விதமாய் அதை ஏற்றுக்கொள்ளுகிற நன்னலிலமாய் நீர் வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். இந்த நாளில் சிந்திப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத வசனங்கள் ஏசாயாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் வசனங்கள் 17-18 நான் வாசிக்கிறேன். ஏசாயா 8 வசனங்கள் 17-18. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி இந்த தீர்க்க தரிசனங்களை எல்லாம் தேவனிடத்திலிருந்து பெற்று ஜனங்களுக்கு யூதாவிலே கொடுக்கின்ற நாட்கள் ஒரு பொல்லாத பாவம் நிறைந்த சூழ்நிலை அங்கே காணப்படுவதை நாம் அறிவோம்.
2 அதிகாரங்களுக்கு முன்பாக நாம் பார்க்கும் பொழுது 6வது அதிகாரத்திலே உசியா ராஜா மரணமடைந்த பொழுது ஏசாயா ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறார். அங்கே தேவனை தரிசிக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறது, அசுத்த உதடுகள் உள்ள மனுஷர் மத்தியில் நான் வாசம் பண்ணுகிறேன், நானும் அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று அறிக்கையிடுவதையும் தேவன் அவரை சுத்திகரிப்பதையும் நாம் அறிவோம். எனவே அந்த நாட்கள் தேசம் சீர்கெட்டு போயிருந்தது. பாழ்கடிப்புகள் நிறைந்து போன ஒரு நிலத்திலே அல்லது தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த காலம் அது. அப்பொழுது விக்கிரக ஆராதனை பெருகி இருந்த காலம் அது. அதன் மத்தியிலும் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்புவேன் என்று தீர்க்கர்கள் மூலமாக சொன்ன மேசியாவை எதிர்பார்த்து வாழுகின்ற ஒரு காலம் அது. எனவே ஒரு கூட்டத்தார் மேசியாவிற்காக எதிர்பார்த்து கொண்டு வாஞ்சையோடு இருக்கிறார்கள். ஒரு கூட்டத்தார், அது ஒரு பெரு திரள் கூட்டத்தார், விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி போனவர்களாய் தேசம் சீர்கெட்டு போய் இருக்கிறது. சீர்கெட்டு போன தேசத்திலே வாழ்கின்ற தேவனை எதிர்பார்க்கிற கூட்டத்தாரும் சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இதைத்தான் நாம் இதன் பின்னணியமாக காண முடிகிறது. இந்த இடத்திலே ஏசாயா அதைத்தான் சொல்லுகிறார். யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து. யாக்கோபின் குடும்பத்தார் என்று சொல்லும் பொழுது இங்கு ஏசாயா தன்னையும் அதில் சேர்த்துக் கொள்ளுகிறார். இப்பொழுது தனக்கும் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லுகிறதை நாம் அறிய முடிகிறது. அதற்காக அவர் தேவனை விட்டு பின்வாங்கி போய்விடவில்லை. தேவனுக்காக காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அதோடு கூட நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும், நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லும் பொழுது நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்மையும் நம் திருச்சபையையும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். நாங்கள் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலிலே எப்படி இருக்கிறோம்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஒரு பக்கம் நாங்கள் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம், இன்னொரு பக்கம் தேவனை தேடுகிறோம், அவருடைய முகமோ எங்களுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருந்து கொண்டு இஸ்ரவேலிலே அவரை தேடுகிறவர்களாய் நிலைத்திருப்போம் என்று சொல்லுகிறார். சற்று யோசித்து பார்க்கலாம். இந்த முகத்தை மறைப்பது யாருக்கு அவர் மறைப்பேன் என்று சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது யாக்கோபின் குடும்பத்திற்கு அவர் மறைப்பேன் என்று சொல்லுகிறதை பார்க்கலாம். பல இடங்களிலே நான் என் முகத்தை மறைப்பேன் என்று ஆண்டவர் பழைய ஏற்பாடு பகுதிகளிலே சொல்லுகிறதை நாம் கவனிக்க முடியும். முதலாவதாக யாக்கோபிடத்திலே தேவன் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? யாக்கோபின் குடும்பத்தாரிடத்திலே ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? இன்றைக்கு நாம் யாக்கோபின் குடும்பத்தாரா என்பதை சிந்திக்க இருக்கிறோம். எனவே யாரிடத்திலிருந்து முகத்தை தேவன் மறைக்கிறார் என்று இங்கே தீர்க்கன் கூறுகிறார் என்பதை முதல் குறிப்பாக எடுத்துக்கொள்வோம். யாக்கோபோடு தேவன் உடன்படிக்கை பண்ணினார். வாசியுங்கள், ஆதியாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் 28 13 முதல் 15 வரைக்கும்.
அங்கு பெத்தேலிலே யாக்கோபு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு சொப்பனத்திலே தரிசனமான தேவன் இங்கே நாம் பார்த்தபடி 7 விதமான ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி முதலாவது தன்னை அறிமுகப்படுத்துகிறார் யாக்கோபுக்கு. நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் என்று முதலாவது தன்னை அறிமுகப்படுத்தி நான் உனக்கு என்னவெல்லாம் செய்வேன் என்று சொல்லி அவனோடு தேவன் ஒரு உடன்படிக்கையை பண்ணுகிறார். ஆனால் இந்த யாக்கோபு அதற்கு என்ன சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிப்போம் என்றால் 22வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். அதற்கு முன்பாக 20 21வது வசனங்களிலே சில நிபந்தனைகளை சொல்லி இந்த பொருத்தனை பண்ணுகிறார் என்பதை நாம் கவனிக்க முடியும். ஆண்டவராகிய கர்த்தர் எந்த நிபந்தனையும் இல்லாமல் நான் உன் தேவனாகிய உன் தகப்பனாகிய ஈசாக்கு ஆபிரகாம் என்பவர்களுடைய தேவன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி நீ போகிற இடமெல்லாம் உன் கூட இருந்து இந்த பூமியை உனக்கு தந்து எல்லா ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுப்பேன்னு அன்கண்டிஷனல் பிளெஸிங்ஸ் எல்லாவற்றையும் சொல்லி அவனோடு தன்னை உடன்படுத்திக் கொள்ளுகிறார். ஆனால் இந்த யாக்கோபோ என்ன செய்கிறார்? உடன்படிக்கை அல்ல, அவன் பொருத்தனை பண்ணுகிறவனாக மாறுகிறான். நீர் சொன்னதெல்லாம் உண்மை, ஆனால் என்ன பத்திரமா நான் போற இடத்துல எல்லாம் பாதுகாத்து என்னுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணி என்ன பத்திரமா நீர் திரும்பி கொண்டு வந்து இங்க சேர்ப்பீங்கன்னா நான் 10% தருவேன், தசம பாகம் கொடுப்பேன் அப்படின்ட்டு பொருத்தனை பண்ணுகிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு நாம் யாக்கோபை போல் இருக்கின்றோமா என்று முதலாவது சிந்திக்க வேண்டும். ஆனால் ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாம் தேவனோடு ஒரு உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம். அது என்ன உடன்படிக்கை? என்ன உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோம்? யாருமே உடன்படிக்கை பண்ணலையா? 1 பேதுரு 3வது அதிகாரம் 21வது வசனத்தை கொஞ்சம் கவனமா வாசிங்க. 1 பேதுரு 3:21. போதும். இப்ப ஞான ஸ்நானம் எடுத்தவங்க தானே எல்லாரும் ஞான ஸ்நானம் எடுத்திருக்கோம்ல, எடுத்திருக்கோமா இல்லையா? எல்லாரும் எடுத்திருக்கோம். அதுதான் உடன்படிக்கை. அது மாம்ச அழுக்கை நீக்குதலா இராமல் சும்மா ஏதோ தண்ணியில முங்கி எழுப்புனதல்ல. அது கிறிஸ்துவை பின்பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாய் இருக்கிறது. எனவே தேவனோடு உடன்படிக்கை பண்ணின நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இருக்கிறோம். யாக்கோபோடு உடன்படிக்கை பண்ணினார் ஆண்டவர். ஒருவேளை யாக்கோபு அது வித்தியாசமான நிலையிலே பொருத்தனையாக சொல்லிவிட்டு போனாலும் தேவனாகிய கர்த்தர் அவனை பின்தொடர்ந்து அவனுடைய மாமனார் வீட்டுல போற நேரத்துல எல்லாம் அவன் கூட இருந்து அவனை தண்டிக்க வேண்டிய விதத்துல தண்டிச்சு, அவனை சிட்சிக்க வேண்டிய விதத்துல சிட்சித்து, அவனை ஆசீர்வதிக்க வேண்டிய விதத்திலே ஆசீர்வதித்து, அவனை பெருக பண்ண வேண்டிய விதத்திலே பெருக பண்ணி மீண்டுமாய் திரும்ப கொண்டு வந்தார். அவருடைய உடன்படிக்கையிலே அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அவரான ஒருவேளை யாக்கோபு பொருத்தினதை படினார். இன்றைக்கு நாம் ஒருவேளை அன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், இன்னைக்கு மறந்துட்டோம். ஆனால் நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். முதல் குறிப்பு. எனவே நாம் யாக்கோபின் குடும்பத்தார் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நாமும் யாக்கோபின் குடும்பத்தார் என்பதை முதலாவது நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தேவன்
தன்னுடைய முகத்தை யாக்கோபின் குடும்பத்திற்கு மறைக்கிறவர் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் முகத்தை மறைத்திருக்கிறாரா? சொல்லுங்க. சரி, மறைப்பதென்றால் என்ன? நாங்க தான் இங்க வந்து ஜெபம் பண்ண வந்துடுறோம், நாங்க தான் ஆல்சர்ல வந்து காணிக்க வைக்கிறோம், நாங்க தான் எல்லா விதமான ஊழியங்களிலும் பங்கு பெறுகிறோமே, இப்ப ஆண்டவர் எங்களுக்கு முகத்தை மறைக்கிறாரா? ஆனால் நம்முடைய இருதயம் நம்மிடத்தில் பேசிக் கொண்டிருக்கும். நாம் தேவனுடைய முகத்தை தரிசிக்க முடிகிறதா? இல்லை, அவருடைய முகம் நம்முடைய வாழ்க்கையிலே மறைக்கப்பட்டிருக்கிறதா? மறைப்பதென்றால் என்ன என்பதை இரண்டாவது குறிப்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது, யாரிடத்திலிருந்து மறைக்கிறதாக வசனம் கூறுகிறது? யாக்கோபின் குடும்பத்தார், உடன்படிக்கையின் குடும்பத்தார், நாமும் உடன்படிக்கையின் குடும்பத்தார். இரண்டாவது குறிப்பு, மறைப்பதென்றால் என்ன? வாசியுங்கள் எண்ணாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் வசனங்கள் 25, 26. எண்ணாகமம் 6 வசனங்கள் 25, 26. ரெண்டு குறிப்பு. ஒன்று, முகத்தை பிரகாசிக்க பண்ணி. இரண்டாவது, முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி. அவருடைய முகத்தை நான் பார்க்கிறேன் அப்படின்ற உணர்வு நமக்கு தெரியும். ஒன்று, அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணி நம் மீது கிருபையாய் இருக்க கடவர் என்று வசனம் சொல்கிறது. இந்த இரண்டு வசனங்களும் ஆரோன் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் கற்றுக் கொடுத்த பாடம் இது. இப்படி நீ ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் சென்று அதை விவரமாக வாசித்து பாருங்க. ஆரோன் எப்படி ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த ஆசீர்வாதத்துல ரெண்டு இருக்கு. ஒன்று, தேவனுடைய முகம் நம் மீது பிரகாசிக்க வேண்டும், அது வெளிச்சம் கொடுக்க வேண்டும். நம்ம மேல ஒரு லைட் அடிச்சா என்ன இருக்கும்? நம்ம முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும், வெளிச்சமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும், இருள்ல இருக்க மாட்டோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில நல்லது எது கெட்டது என்றே தெரிந்து கொள்ள முடியாதவர்களாய் இருளில் வாழுகிறார்கள். உலகம் இருளடைந்து விட்டதினால் இவர்களுக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்றாங்க. ஆனால் வசனம் என்ன சொல்லுகிறது? ஏசாயா 60 1, 2 வசனங்கள். பூமியை இருள் மூடும், ஜனங்களை காரிருள் மூடும், ஆனாலும் உன்மேல் உதிப்பார். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உனக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். நீ என்ன பாதையில கடந்து சென்றாலும் அவருடைய கிருபை உனக்கு போதுமானது. இந்த கிருபையை இழந்தவர்களாய், அவருடைய முகத்தின் பிரகாசத்தை பார்க்க முடியாதவர்களாய், ஆண்டவர் என்னதான் சொல்றாருன்னு தெரியல பிரதர், உலகம் இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு குருட்டாட்டத்திற்குள்ளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? ஏசாயாவில் பல இடங்கள்ல நம்ம பார்க்க முடியும். ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்க, நாங்கள் குருடர்களை போல் தடவி கொண்டிருந்தோம், என்னன்னே எங்களுக்கு தெரியல. காரணம் என்ன? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதை இன்றைக்கு இனம் கண்டு கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய முகம் நம் மீது பிரகாசிக்காமல் இருளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோமா? ஒவ்வொரு நாள் என்ன செய்யணும்னே தெரியல. நான் இதை செய்யறேன், ஆண்டவருக்கு இது பிரியமா பிரியம் இல்லையா? உலகத்தார போல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த நிலைப்பாடு கிறிஸ்தவர்களுக்கு, யாக்கோபின் குடும்பத்தாருக்கு உரியது அல்ல. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன் மீது பிரகாசிக்க பண்ணி உன் மீது கிருபையாயிருக்க கடவர். இரண்டாவது, தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். வாழ்க்கையில சமாதானம் இல்லாம எல்லாம் நமக்கு ஃபேவரபிளா நாம் விரும்பினபடி நடக்கணும்னு நான் சொல்லல. ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் உனக்கு சமாதானம் அவர் தருகிறவர். நீ ஒன்றுக்கும் கவலைப்படாமல்
எல்லாவற்றையும் குறித்து உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருக்கு தெரியப்படுத்த முடிகிறதா? இல்ல ஜபமே பண்ண முடியல பிரதர், அப்பொழுது நீ தெரியப்படுத்தும் பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன் சிந்தையையும் இருதயத்தையும் அவருக்குள்ளாக காத்துக்கொள்ளும். அந்த சமாதானம் உன்னுடைய வாழ்க்கையிலே ஆளுகை செய்வதற்கு அவருடைய முகம் உன் மீது பிரசன்னமாக வேண்டும். இந்த ரெண்டும் இல்லாம போகுதுன்னா அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. புலம்பல் 3:8 வாசியுங்கள். புலம்பல் 3:8. நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார். நம்ம எத்தனையோ காரியங்களுக்காக ஜெபிக்கிறோம், குடும்பங்களிலே ஜெபிக்கிறோம், வீடுகளிலே ஜெபிக்கிறோம், திருச்சபையிலே ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபம் கூரையை தாண்டியே போகாதது போல இருக்குதா? அப்படி ஒரு உணர்வு நமக்குள்ளே வருகிறது என்றால் கர்த்தருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்க. நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் நடந்துடணும்னு நான் சொல்லல. பவுலுக்கு சொன்னது போல என் கிருபை உனக்கு போதும் என்று கூட அவர் பதில் சொல்லலாம். ஆனால் அந்த பதில் கிடைத்தால் உனக்குள்ளே சமாதானம் வரும். வரலன்னு சொன்னா இந்த வழி அடைக்கப்பட்டு இருக்கிறது என்று புலம்புகிறார் எரேமியா. அந்த இடத்துல தேவனை நோக்கி தேசத்திற்காய் விண்ணப்பம் பண்ணுகிறார். ஆனால் என்னுடைய வழி அடைக்கப்பட்டிருக்கிறது, என்னுடைய ஜெபம் போகல. இதுதான் மறைக்கப்படுகிற அனுபவம். மூன்றாவதாக, ஏன் தேவனாகிய கர்த்தர் மறைக்கிறார்? உபாகமம் 31வது அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன். உபாகமம் 31 15 முதல் 17 வரை. கர்த்தர் கூடாரத்திலே மேகஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேகஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, இது கடைசி நாட்கள், மோசேயின் ஊழியம் நிறைவேற போகிற நாட்களிலே, கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோட படுத்துக் கொள்ள போகிறாய். இந்த ஜனங்கள் எழும்பி தாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை சோர மார்க்கமாய் பின்பற்றி என்னை விட்டு தங்களுடனே நான் பண்ணின உடன்படிக்கையை மீறுவார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். உடன்படிக்கையை மீறுகிறவர்களுக்கு தேவன் தன்னுடைய முகத்தை மறைப்பார் என்று அவரே மோசேக்கு போதித்திருக்கிறார். மோசே இடத்திலே கூறியிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாம் கிறிஸ்துவை பின்பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கையாக ஞான ஸ்நானத்திலே பங்கு பெற்றிருக்கிறோம். இந்த உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் இந்த கிறிஸ்துவை பின்பற்றும் நல் மனசாட்சியை தூக்கி அப்படி வச்சுட்டு இந்த உலகத்துல இப்படியெல்லாம் வாழ முடியாதுன்னு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய உடன்படிக்கையை மீறுகிறவர்களாய் இருப்போம். எனக்கு அருமையானவர்களே, வாழ்க்கையிலே தவறு வராது என்று நான் சொல்லவில்லை. எல்லாவற்றிலும் நான் பரிசுத்தவான் என்று நாம் மாறு தட்டி கொள்வதற்காக அழைக்கப்படவில்லை. ஆனால் நாம் பூரணராகும்படி கடந்து செல்லுகிறவர்களாய் இருக்க தேவன் அழைக்கிறார். You are marching towards perfection என்பதை மறந்து விடாதிருங்கள். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை சந்திப்பேன் என்று நாம் விசுவாசிக்கிறோம். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 1 யோவான் 3வது அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள் வீட்டில் சென்று வாசியுங்கள். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை சந்திப்பதினால் நான் அவருக்கு ஒப்பாக அந்த நேரத்தில் அந்த நாளிலே மாறுவேன் என்று நம்புகிறோம். இந்த விசுவாசத்தை உடைய நீங்கள் ஒவ்வொரு நாளும் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. எனவே நீங்கள் பூரணராகும்படி கடந்து செல்லும்படி அழைக்கப்பட்டவர்கள், அந்த அழைப்பிற்கு நான் பங்குள்ளவனாய் வாழ்கிறேன் என்று உடன்படிக்கை பண்ணினவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றி வாழுவதற்கு ஆன நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை பண்ணினவர்களாய் நாம் இருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாய்
அதற்கு நேராக கடந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. ஆண்டவர் மோசே இடத்துல அட்வான்ஸாவே சொல்லித்தார், இந்த ஜனங்கள் எல்லாம் அந்த தேசத்துக்குள்ள போவாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களோடு இவர்கள் கலந்து கொண்டு அவர்களை துரத்தி விட்டு அந்த தேசத்தை பரிசுத்தம் பண்ணி வாழுவதற்கு இவர்களை நான் அனுப்புகிறேன். ஆனால் இவர்கள் அவர்களோடு சேர்ந்து விக்கிரக ஆராதனைகளை போய்விடுவார்கள். அப்ப நான் என்ன பண்ணுவேன்? முகத்தை மறைப்பேன். இன்றைக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் எந்த இடத்துல உடன்படிக்கையை மீறினவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்க்கலாம். இந்த தேசத்திலே நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் தொடர்ந்து வாழ வேண்டும், தேவனை ஆராதித்து மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்றால் நமக்கு ஒரு என்ன இருக்கணும்? விடுதலையான காலம் தொடர்ந்து நீடித்திருக்க வேண்டும். கர்த்தர் கிருபையாக நம்ம நினைச்சது போல அதிகமான பாதகம் இல்லாமல் அசீரியர்களை சற்று அடக்கி வைத்திருக்கிறார். அதற்கென்று நம்ம மனம் போல் இனி வாழ ஆரம்பித்து விட முடியாது. பிரியமானவர்களே, கொரோனா வந்துச்சு, பயந்து பயந்து தப்பிச்சோம். கொரோனா போச்சுது, பயம் எங்கேயோ போச்சு. இல்லை, இப்போ யாருக்கும் பயம் இல்லை. இந்த காலத்துல எலெக்ஷன் இதெல்லாம் வந்து எப்படி எல்லாமோ பயந்தோம். ஆண்டவர் அதை எப்படி எல்லாமோ நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நீங்களும் நானும் உடன்படிக்கையை காத்து கொள்வோம் என்றால் அவர் தம்முடைய முகத்தை மறைக்க மாட்டார். இன்னும் நாம் வளர்ந்து பெருக வேண்டும். இன்னும் இந்த தேசத்திலே கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். இன்னும் இந்த தேசத்திலே சுகத்தோடும் பலனோடும் தேவனை ஆராதித்து மகிழ்ச்சியோடு நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் உடன்படிக்கையை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக உபாகமம் 32 அந்த அதிகாரத்தை நீங்க ஃபுல்லாவே வாசிச்சு பார்க்கலாம். ஆனால் நான் குறிப்பாக 18 முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். உன்னை ஜனிப்பித்த கன்மலையை நீ நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை மறந்தாய். தேவனை ஒரு தாயை போல உருவகப்படுத்தி இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உன்னை பெற்றெடுத்த அந்த தேவனை நீ மறந்தாய். நீ ஒரு தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளையாய் பிறந்திருக்கிறாய். அதைத்தான் யாக்கோபின் குடும்பத்தாருக்கு என் முகத்தை மறைப்பேன் என்று சொல்லுகிறார். எபேசியர் 2வது அதிகாரத்திலே வாசித்து பாருங்கள். நாம் அனைவரும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் தேவனுடைய வீட்டார் என்று அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. வீட்டில் சென்று வாசித்து பாருங்கள் எபேசியர் 2. எனவே நாம் யாக்கோபின் குடும்பத்தார் என்று இங்கே தீர்க்கதரிசி ஏசாயா குறிப்பிடுவது இந்த காலத்திலே நம்மை குறிப்பிடுகிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உன்னை பெற்றெடுத்த கன்மலையை நீ மறந்தாய். ஆண்டவரை மறந்து வாழ்றோமா? நம்ம பர்பஸா மறக்க மாட்டோம். ஆனா உலகத்துல உள்ள பல காரியங்கள் வந்து நம்மை நெருக்கும் பொழுது நாம் மறந்து விடுவதற்கு சாத்தியம் உண்டு. மறந்து போன நேரங்கள் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா சுவிசேஷம் 21வது அதிகாரம் நினைக்கிறேன் சொல்றார், அழகாக சொல்கிறார். நீங்கள் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு, வெறியினாலும் பெருந்திண்டியினாலும் லௌகீக கவலையினாலும் உங்கள் இருதயம் பாரமடையாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அப்ப இந்த உலக காரியங்கள் வந்து நம்மை நெருக்கும் பொழுது, உலகத்தில் உள்ள பாவ சூழ்நிலைகள் நெருக்கும் பொழுது நாம் அவரை மறந்து விடுவதற்கு ஏதுவான சூழ்நிலைகள் வருகிறது. அதைத்தான் எபிரேயர் 12வது அதிகாரம் 1-2 வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். பாரமான யாவற்றையும் நம்மை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி வைத்து விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகி அவரையே நோக்கி ஓட கடவோம். நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். உன்னை பெற்றெடுத்த கன்மலையை நீ மறந்து விடாதே. மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமாரத்திகளும் தம்மை கோபப்படுத்தினது நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து
என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள். உண்மையில்லாத பிள்ளைகள். ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது, கோணலும் மாறுபாடுமான சந்ததியிலே ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடரொளிகளாய் பிரகாசிக்கிற நீங்கள் குற்றமற்ற பிள்ளைகளாய் இருக்கும்படி எல்லாவற்றையும் தர்க்கிப்பில்லாமலும் முறுமுறுப்பில்லாமலும் செய்ய. ஆண்டவர் விரும்புறது ஒரு மாறுபாடு இல்லாத ஒரு வாழ்க்கை. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே எத்தனை விதமான மாறுபாடு. இங்க நின்று ஒன்று பேசுவோம், அங்க போய் வேற மாதிரி பேசுவோம். வீட்டுக்குள்ள ஒரு மாதிரி நடந்து கொள்வோம், வெளியில போய் வேற மாதிரி நடந்து கொள்வோம். இடத்துக்கு தகுந்தபடி சாஃப்ட் பெடலிங். என்னது செய்வோம்? தப்பை எங்கேயாவது பார்த்தா தப்புன்னு எடுத்து சொல்லக்கூடிய பொசிஷன்ல இருந்தாலும் கேட்காதவங்களை போல, பார்க்காதவங்களை போல, எதுக்கு வேணாலும் சைனை போட்டுட்டு நான் எதுக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய சமுதாயத்துல தான் இருக்கிறோம். கோணலும் மாறுபாடுமான சந்ததி. ஆனா நீ அப்படி இருக்கக்கூடாது. நீ தேவனுடைய உண்மையை காத்து நடக்க வேண்டும். நீ அப்படி இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஆராதனை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிடும் தயவு செய்து நினைக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறாய், நீ மாறுபாடுள்ள சந்ததி, உண்மையில்லாத பிள்ளைகள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் முகத்தை மறைப்பேன் என்று சொல்லுகிறார். ஏசாயா 57:17, ஏசாயா 57:17 வாசியுங்கள். தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்கள். அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிறது, பொருளாசை என்னும் அக்கிரமத்தின் நிமித்தம் கடும் கோபமாகி அவர்களை அடித்தேன். ஒரு தண்டனையை கொடுத்தேன் அவங்களுக்கு. அப்புறம் தண்டிச்சுட்டு நான் மறைஞ்சிருந்துட்டேன், பார்க்கவே இல்லை. கடும் கோபமாய் இருந்தேன், அதனால பார்க்கல. தங்கள் மனம் போன போக்கிலே மாறுபாடாய் நடந்தார்களே. ஒரு வீட்டில் ஒரு அப்பா, பிள்ளைகள், குடும்பமா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு வைத்துக் கொள்வோம், வாழ்றாங்க. அப்பாவுக்கு பிடிக்காத காரியங்கள் தவறான விதத்துல, இன்றைக்கு ஜெனரேஷன் கேப், அந்த ஜெனரேஷன் இப்படி, இந்த ஜெனரேஷன் இப்படி இப்படின்னு பேசுகிற ஒரு காலத்துல இருக்கிறோம். எனவே அந்த ஜென்ரேஷனுக்கு அது கரெக்ட், இந்த ஜென்ரேஷனுக்கு இது கரெக்ட்னு நம்ம நிறைய நேரத்துல எடுத்துக்கொள்கிறோம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தருடைய ஸ்டாண்டர்ட்ஸ்ல ஒண்ணுதான் கரெக்டா இருக்க முடியும் இல்ல. ஆகையினால அப்பா பல காரியங்களை சொல்றாரு, இந்த பிள்ளைங்க கேட்கல. இப்ப என்ன பண்றாரு அப்பா? கொஞ்சம் முகத்தை திரும்பிட்டு தூரம் பார்த்துட்டு போறாரு. இது நடக்குமா நடக்காதா சொல்லுங்களேன். இதை பார்த்த உடனே பிள்ளைங்களுக்கு என்ன தோணுது? அப்பாவுக்கு ஏதோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த பிள்ளைங்களும் திரும்பிட்டு அவங்க பாட்டுக்கு நடக்கலாம். ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஒரு வீட்டு பிள்ளைகள். இல்லை அப்பாட்ட ஏன்பா இப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். கேட்டு தங்களை சரி செய்து கொள்ளலாம். இங்க இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? ஆண்டவர் ஒரு அடி கொடுத்தாரு, நான் அவர்களை அடித்தேன். அவர்கள் என்ன பண்ணாங்க? அவர்களிடத்திலிருந்து நான் மறைந்திருந்தேன். அப்ப அவர்கள் ரூம்குள்ளே போய் உட்கார்ந்துக்கிறாரு. நல்லா அந்த சிச்சுவேஷனை இமேஜின் பண்ணி பாருங்க. உட்கார்ந்துக்கிறாரு, கடும் கோபமா இருக்கிறாரு. பிள்ளைங்க இப்படி இருக்கேன்ட்டு பிள்ளைங்க என்ன பண்றாங்க? சரி அப்பா தான் அப்படி இருக்கிறாருல்ல, சரி அவர் அப்படி இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறான். இதனாலதான் ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைத்துக் கொள்கிறார். ஏன் மறைக்கிறார்? மீகா 3:4 வாசியுங்கள்.
மீகா 3:4. அவர்களுக்கு மறு உத்தரவு கொடாமல் தன் முகத்தை மறைத்துக் கொள்வதற்கு காரணம் என்ன? அவங்க இப்படியெல்லாம் செஞ்சுறாங்க, பேசுறாங்க, ஆலயத்துக்கு வராங்க, என்ன இருந்தாலும் தங்களுடைய கிரியையிலே அவர்கள் பொல்லாதவர்களாய் இருக்கிறார்கள். திஸ் இஸ் a மல்டி டைமென்ஷனல் ப்ராப்ளம். பல கோணங்களிலே உள்ள பிரச்சனை தேவன் முகத்தை மறைப்பதற்கு காரணம். முதல்ல பார்த்தோம், அவர்கள் விக்கிரக ஆராதனையில விழுந்துடுவாங்க, ஆகையினாலே என் முகத்தை மறைச்சிருவேன். ரெண்டாவது, தன்னை ஜனிப்பித்த கண்மலையை மறந்து போனார்கள், நான் அதனால முகத்தை மறைத்து விடுவேன். அதுக்கு பிறகு என்ன பார்த்தோம், நான் அவங்க செஞ்ச தப்பு நிமித்தம் அவங்கள கண்டித்தேன், ஆனா அவங்க தப்புலேருந்து அந்த கஷ்டத்திலேருந்து வெளிவந்த பிறகு என்ன மறந்துட்டாங்க, அவங்க பாட்டுக்கு தன் மனம் போன போக்கிலே. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல எல்லாம் நம்ம படிச்சு பார்க்கும்போது அங்கங்கே குறிப்பிடப்பட்டிருக்கோம், மனுஷனுக்கு எது சரின்னே தெரியலையா, அவன் தன் மனதிற்கு எது சரின்னு தோணுச்சோ அதை செய்து கொண்டே வாழ்ந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கு அப்படி பல கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி வாழுகிறதினால் நான் விலகி இருந்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அடுத்தபடி இப்ப மீகாவில் என்ன பார்த்தோம், எல்லாம் நல்லபடியா வந்துருவாங்க, சண்டே எல்லாம் நல்லா பண்ணிடுவாங்க, ஆனா அவங்க கிரியை எப்படி இருக்கு, பொல்லாப்பு நிறைந்ததான கிரியை. எனவே இதெல்லாவற்றை இது மாதிரி நிறைய வசனங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம், சற்று சிந்தித்து பார்க்கலாம். மூன்றாவது குறிப்பை முடித்து விட்டேன். முதல் குறிப்பு, யாரிடத்திலிருந்து அவர் மறைக்கிறார்? யாக்கோபின் குடும்பம். யாக்கோபின் குடும்பம் உடன்படிக்கை தேவன் பண்ணின குடும்பம். நாம் உடன்படிக்கையின் பிள்ளைகள், ஆனால் நாம் அதை உடன்படிக்கை என்று வைத்துக் கொள்ளுகிறோமா? அவ்வப்போது பொருத்தனைகளை மாத்திரம் செய்த ஆண்டவரே நீங்க இது தந்தீங்கன்னா இந்த காணிக்க, அப்படி வாழ்றோமா? உடன்படிக்கை என்பது கிறிஸ்துவை பின்பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவை பின்பற்றும் நல் மனசாட்சியின் உடன்படிக்கை. அதை மீறுகிறோமா? அடுத்தபடியாக, மறைப்பது என்றால் என்ன என்று பார்த்தோம். தேவனுடைய முகம் நம்மீது பிரகாசிக்க வேண்டும், அதுதான் அவர் கொடுத்த ஆசீர்வாதம். அவருடைய முகம் நம்மீது பிரசன்னமாகி சமாதானம் நமக்கு தந்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லையா, தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது என்று விளங்கி கொள்ளுங்கள். மூன்றாவது, ஏன் மறைக்கிறார் என்று பார்த்தோம். நான்காவதாக, மறைத்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கடைசியான குறிப்பாக பார்க்கலாம். சங்கீதம் 13 எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 13 வசனங்கள் 1, 5, 6 நான் வாசிக்கிறேன். சின்ன சங்கீதம் தான், நீங்க வீட்டுல போய் முழுசா வாசிங்க. கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? 5வது வசனம், நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களிகூரும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார். தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது. மறைக்கப்பட்ட உடனே ஆண்டவர் மறைச்சிட்டாரு. ஆகையினால அவர் மறைச்சிட்டு அந்த ரூம்ல அப்படி இருக்கட்டும், நான் இந்த பக்கம் இப்படி வாழ்ந்து கொண்டே இருப்பேன் என்று சொன்ன இஸ்ரவேல் ஜனங்கள் ஏசாயா 57 வாசித்தோமே. அப்படி அல்ல. அவர் ஆண்டவரிடத்துல போய் கேட்கிறார், ஆண்டவரே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பேன்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? இது நம்முடைய விண்ணப்பமாக ஒவ்வொரு நாளும். தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியாம போற நேரம்லாம் நம்ம நினைச்சதெல்லாம் உலகத்துல நடந்துட்டு இருக்கும் பிரியமானவர்களே. ஆனால் நாம் உண்மையாய் தேவனுடைய ஆவியை பெற்ற ஜனங்களாயிருந்தால், நமக்கு சுத்தி எல்லாம் நடந்துட்டு இருந்தாலும் தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருந்த ஒரு அதிருப்தி மனசுல வந்து கொண்டே இருக்கும். எல்லாம் நடக்குது, நான் ஆண்டவர் என்கிட்ட பேசலையே, ஆண்டவர் பேசலையே, ஆண்டவரே நீர் எவ்வளவு நேரம் மறைச்சிட்டு இருப்பீங்க, எவ்வளவு நேரம் என்ன மறந்திருப்பீங்க என்று கேட்கிற தாவீதை போல் அவரிடத்துல பேசுகிறவர்களாய் மாறுவோம். அப்போ நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன், அந்த நம்பிக்கை வரணும். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும், தான் நம்பிக்கை. உம்முடைய இரட்சிப்பு, இது நிமித்தம் நீர் என்னை திரும்பவுமாக நோக்கி பார்ப்பீர்.
இது நிமித்தம் நீர் திரும்பவுமாக உம்முடைய முகத்தை என் மீது பிரகாசிக்க பண்ணுவீர். இது நிமித்தம் திரும்பவும் நீர் என் மீது பிரசன்னமாகி சமாதானம் கட்டளையிடுகிறவராய். ஆகையினாலதான் அவர் பட்சேபாலிடத்துல பாவத்துல விழுந்த பொழுது கூட நம்பிக்கையோட வந்து அவரிடத்துல ஜெபிக்கிறார். அந்த பொல்லாத நிலையிலிருந்து அவன் வெளிவந்து தேவனோடு மீண்டும் ஐக்கியமாக முடிந்தது. இந்த நிலைப்பாடு நம்மிலே வர வேண்டும். இந்த நிலைப்பாடு நமக்குள்ளே வரும் பொழுது நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு நம்பிக்கை. சங்கீதம் 22 வசனம் 24 வாசிக்கிறேன். ஆண்டவருடைய முகம் மறைக்கப்பட்டது என்று நீ தேவனோடு போராடி கொண்டிருக்கிறார். ஆனால் உனக்கு தேவன் தரக்கூடிய விசுவாசம், நம்பிக்கை என்ன? 22வது சங்கீதம் 24வது வசனம், உபத்திரவப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இதுதான் நம்பிக்கை. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமல். நல்லா யோசிங்க. உபத்திரவம் நிறைஞ்சு ஒருத்தர் காணப்படுகிறார். நம்முடைய சொந்தக்காரங்கன்னே வச்சுக்கோங்க. நமக்கு வீட்டில் வேலை பிஸியா இருக்கு. நம்ம போய் அவங்கள விசிட் பண்ணிட்டு வரோம். அடுத்த நிமிஷம் அவங்கள மறந்துட்டு நம்ம வேலையில இறங்கிடுறோம். நமக்கு எப்படி இருக்குது? அங்க போற நேரம் அது இருக்குது. அதுக்கு பிறகு நம்முடைய இருதயத்துல அது இல்லை. அது அற்பமாய் ஒருவேளை நம்மை விட்டு போய்விடலாம். ஏன்? நம்மை அது அதிகமாய் பாதிக்கவில்லை. ஆண்டவர் அப்படி அல்ல. அவர் அதை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து. எதுக்கு அருவருப்பு வரும்னா, ஒரு மனுஷன் தவறு பல செஞ்சு அது நிமித்தமாய் அவன் உபத்திரவப்படுகிறான். அந்த உபத்திரவத்தை நமக்கு அற்பமாய் என்றோம். அடுத்தபடி அந்த தவறுகள் நமக்கு முன்பாக நிற்கிறது, அது அருவருப்பாக நிற்கிறது. யோபுவின் புஸ்தகத்தை வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, யோபு பல பாடுகளை அனுபவிக்கிறார். அவனுடைய 3 நண்பர்கள் வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்களும் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள் தான். அவர்கள் யோபுவின் வாழ்க்கையிலே ஆங்காங்கே கண்ட தவறுகள். தேவனாகிய கர்த்தர் ஒட்டுமொத்தமாக யோபுவை நீதிமான் என்று சொல்லிவிட்டாலும், அவனை போல் உத்தமன் இல்லை என்று சொல்லிவிட்டாலும், அவனுடைய வாழ்க்கையிலே ஆங்காங்கே காணப்பட்ட குறைவுகள், அவன் பேசின வார்த்தைகள் உள்ள தவறுகள், இதை எல்லாவற்றையும் இவர்கள் நினைவில் வைத்துக் கொண்டு, நீர் இப்படி சொல்லிக் கொண்டிருந்தீரே, இதனால் ஆண்டவர் இதை அனுபவிச்சிருக்கலாம், இது எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது அவர்களுக்கு அவன் மீது உண்மையாய் வேதனை, உண்மையாய் கரிசனை இருந்தா இல்லை. அவர்களுக்கு அவனுடைய குறைவுகள் அருவருப்பாக இருந்தது. இன்றைக்கு கஷ்டப்படுகிறவர்களை பார்த்து அவர்களுடைய குறைவுகளை நம் மனதிலே பிரதானமாய் அந்த நேரத்தில் சிந்திப்போனா, அவர்களுடைய உபத்திரவம் நமக்கு அருவருப்பாய் தான் தோன்றும். ஆனால் அவருடைய உபத்திரவத்தை அற்பமாயும் அருவருப்பாயும் எண்ணாமல் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய கிருபை வேண்டும். தேவன் அப்படிப்பட்டவர். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் இருந்து, தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமலும் இருந்து, தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார். இது நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசமாய், நம்முடைய கோட்பாடாய் என்றைக்கும் இருக்கட்டும். ஆகையினால்தான் எபிரேயர் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லை, எல்லாவற்றிலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு நமக்காக பரிந்து பேசுகிறவர் தான் நமக்கு கூட இருக்கிறார். ஆகையினால கிருபாசன தண்டையில நீங்கள் கடந்து வாருங்கள். ஒருபோதும் அவருடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறதினால் அவர் இனி எனக்கு இறங்க மாட்டார் என்று நினைக்க வேண்டாம். தாவீது செய்தது அதுதான். உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவனிடத்திலே கிட்டி சேருவதற்கு அவன் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவனாயிருந்தான். ஆனால் இந்த உபத்திரவங்கள், பாடுகள், கஷ்டங்கள் அல்லது நம்முடைய வாழ்க்கையிலே தவறுகள் நடந்து விட்டது என்ற சூழ்நிலை வரும் பொழுதோ ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ இந்த தப்பு செஞ்சுட்ட, ஆகையினால நான் உனக்கு இந்த தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா கூட அவரிடத்துல மீண்டும் வந்து சேர்ந்து கொள்ளக்கூடிய அனுபவம் ஒன்று உண்டு. ஆனால் நான் தவறு செய்தேன், அவர் அவருக்கு சித்தமானபடி செய்யட்டும் என்று சொல்லி விலகி போகிற அனுபவம் உண்டு. எடுத்து வாசியுங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2வது அதிகாரம். அங்கே ஏலியை பற்றி பார்க்கிறோம். வசனங்கள் 27 முதல் 36 வரை உள்ள வசனங்களை வீட்டில் சென்று வாசியுங்கள். 1 சாமுவேல் 2:27 முதல் 36 வரை.
அங்கே ஏலியின் பிள்ளைகள் தாறுமாறான வாழ்க்கை, பொல்லாதவர்களாய், அசுத்தங்களை செய்கிறவர்களாய், தேவனுடைய ஆலயத்திலே ஆசரிப்பு கூடாரத்திலே வருகிறவர்களிடத்திலே பாவம் செய்கிறவர்களாய், தேவனை மறந்தவர்களாய் இருக்கிறார்கள். ஏலி அவர்களை ஒரு முறை சொல்லி பார்க்கிறார், ஆனால் அவர்களோ திருந்தவில்லை. ஏலி விட்டு விட்டார், பார்க்காதவரை போல இருந்துகிறார். ஒரு அப்பா அப்படி இருக்கக்கூடாது, கடைசி வரை போராட வேண்டும். அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். இந்த காலத்துல அந்த சமுதாயத்துக்கு, அந்த ஜெனரேஷன் அப்படி, நம்ம ஜெனரேஷன் அப்படி, பிள்ளைகள் இப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு பெற்றோர் இருப்பது சரியல்ல. கர்த்தருடைய நியமங்களுக்காக நிலை கொண்டு நின்று, அதுக்குன்னு சண்டை போடணும், அடிக்கணும், துரத்தணும் இல்லை, சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் ஏசாயா அங்க சொல்கிறார், இஸ்ரவேலிலே நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று. கடைசியாக அதை பார்க்கலாம். அந்த சாட்சியின் வாழ்க்கையை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. This is my reference point. You have to be very, very clear in that. ஜெனரேஷன் மாறிடுச்சுன்னு விட்டுறாரு. ஏலி சொல்லி பார்த்தார், விட்டுட்டாரு. ஆண்டவர் வந்து அங்க ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாக அவனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடைபெறும் என்று எல்லாவற்றையும் சொல்லுகிறார். 33வது வசனத்திலே என் பலிபீட 32 இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கு மாறாக என் வாசஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய், ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. இப்படியெல்லாம் ஆண்டவர் ஏலிக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். கடைசியில 36 பார்த்தீங்கன்னா, அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாயிருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்பத்துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவார். அதாவது உங்ககிட்டேருந்து, நீ இன்றைக்கு பிரதான ஆசாரியனா இருக்கிறாய் ஏலி, உங்ககிட்டேருந்து அந்த ஊழியத்தை எடுத்துருவேன்ப்பா, வேற ஆளுக்கு கொடுப்பேன். உன் சந்ததியில இருக்கவனுக்கு ஒண்ணுமே இருக்காது. ஏன் ஆண்டவர் வந்து ஆசாரியர்களுக்கு சுதந்திரமா தேசத்தை ஒன்றுலையுமே கொடுக்கல, கர்த்தரே பங்கு என்று தான் பங்கிட்டு கொடுத்திருக்கிறார். லேவி கோத்திரத்துக்கு பங்கு தேசத்திலே நிலங்கள் கிடையாது. அவர் சொல்றாரு, இப்படி நான் தள்ளி வச்சிருவேன், நீ வந்து எனக்கு கொஞ்சமாவது ஆசாரிய வேலை ஏதாவது ஒரு கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு கேட்கிற அளவுக்கு உங்க குடும்பம் ஆயிடும்பா சொல்றாரு. ஏலியால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அடுத்தபடியாக 3வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது சாமுவேல் மூலமாக திரும்பவும் இதை சொல்லுகிறார். ஏலியின் வாழ்க்கையில் நடைபெறுவதை இப்படி ஆயிடும்பா அப்படின்னு சொல்லுகிறார். இதெல்லாவற்றையும் அவர் சொல்லி முடிக்கிறார். 18வது வசனத்துல சாமுவேல் ஆண்டவர் எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு ஏலி கர்த்தர் என்ன சொன்னார்னு சாமுவேல்கிட்ட கேட்கிறாரு. சாமுவேல் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகிறார். தேவன் இப்படி உம்மை குறித்து, உம்முடைய குடும்பத்தை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லிவிடுகிறார். அதற்கு 18வது வசனம், அப்பொழுது சாமுவேல் ஒன்றையும் அவனுக்கு மறைக்காமல் அந்த காரியங்களை எல்லாம் அவனுக்கு அறிவித்தான். அதற்கு அவன், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றான். ஆண்டவர் முகத்தை மறைத்து, நான் உன்னை விட்டு விலகி போய் விடுவேன், உன்னை தள்ளி விடுவேன் என்று சொல்லும் பொழுது அவன் அவரிடத்திலே கெஞ்சி பிரார்த்திக்கிறவனாய் இருக்க வேண்டும். ஆனால் அவர் என்ன சொல்றாரு? அவர் கர்த்தர், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானதை செய்வாராக. இது இருதயத்திலே ஏற்படக்கூடிய கடினம். நான் தப்பு தான் செஞ்சுட்டேன், என் பிள்ளைகள் தப்பு தான் செஞ்சுட்டாங்க, இருந்தாலும் உபத்திரவப்படுகிறவருடைய உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாமலும் அதை அருவருக்காமலும் இருந்து அவருக்கு தன்னுடைய முகத்தை மறைக்காமல் இரக்கம் செய்கிற தேவன் என்பதை மறந்து போனார் ஏலி. ஆனால் இதை அறிந்த தாவீது எப்படி நடந்து கொண்டார்? 2 சாமுவேலின் புஸ்தகம் 24வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த உபத்திரவப்படுகிற உபத்திரவத்தை அற்பமாய் எண்ணாத தேவனை நன்கு அறிந்திருந்தவர் தாவீது. தாவீது ஒரு தவறு செய்தான், ஜனங்களை கணக்கிட்டான். அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை. இப்பொழுது கணக்கிடக்கூடிய நேரம் அல்ல என்று யோவாப் சொன்ன பொழுதும் யோவாபிடத்திலே திட்டமாய் சொல், இல்லை நீ கணக்கெடுக்க வேண்டும் என்று கணக்கிட்டு விட்டார்கள். ஆண்டவருடைய பார்வையிலே அது தவறாக காணப்பட்டது. ஒருவேளை கணக்கிட்டு தாவீது அதை குறித்து பெருமை பாராட்டி இருக்கலாம். ஏதோ ஒரு காரணம் ஆண்டவருக்கு பிடிக்கவில்லை. அங்கே நாம் பார்க்கும் பொழுது
11வது வசனம், 24:11. தாவீது காலமே எழுந்திருந்த போது தாவீதின் ஞான திருஷ்டிக்காரனாகிய காத் என்னும் தீர்க்கதரிசிக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அவர் 3 விதமான பனிஷ்மெண்ட்டை சொல்றாரு. ஒன்று பஞ்சம், இல்லை என்றால் 7 வருட பஞ்சம், கொள்ளை நோய், இல்லை உன்னை எதிரிகள் துரத்தி ஓடுறது, இப்படிப்பட்ட 3 விதமான தண்டனையில எதை வேணும் தெரிஞ்சுக்க. அப்போ தாவீது சொல்லுகிறார், 14வது வசனம், தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். யோசித்து பாருங்க, அந்த ட்விஸ்ட் எப்படி வருது. ஏலியுடைய வாழ்க்கையில உள்ள ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது, இவருடைய வாழ்க்கையில ரெஸ்பான்ஸ் எப்படி. இவர் அப்படியே திருப்புறார் பாருங்க. தாவீது காத்தை நோக்கி கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன். ஏலி இதை மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. இப்போது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக. இப்படி தன்னை ஒப்பு கொடுத்தபடியினால் ஓரளவிற்கு அங்கு தண்டனை தேவனால் கொடுக்கப்பட்டாலும், ஆனாலும் ஆண்டவர் நிறுத்தும்படி சொல்லி ஜனங்கள் சங்காரம் ஆகுவதை தடுத்து நிறுத்தி கடைசியிலே தாவீதினுடைய வாழ்க்கை, அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்படுத்தி தேவனுக்கு முன்பாக அவன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து அவன் தீர்க்காயுசுள்ளவனாய் மரித்தான். அவனுடைய நிலை வேறு. ஆனால் ஏலியோ எப்படி விழுந்து மரித்து போனான் நமக்கு தெரியும். எனவே இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன? நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, தேவன் உடன்படிக்கை பண்ணின பிள்ளைகளிடத்திலிருந்து முகத்தை மறைக்கும் பொழுது உடன்படிக்கையின் பிள்ளைகள் அவருடைய முகத்தை தேடுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேடும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரே நம்பிக்கை, உபத்திரவப்படுகிறவனுடைய உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாதவர், அருவருக்காமல் நம்முடைய முகத்தை மறைக்காமல் அவனுக்கு இரக்கம் பாராட்டுகிற தேவன் என்பதை மறந்துவிட வேண்டாம். இதை அறிந்த ஏசாயா தான் அப்படி ஆண்டவரிடத்துல சொல்லி கடைசியாக முடிக்கிறார். அங்கே முகம் மறைக்கப்பட்டதாயிற்று. மீண்டும் அந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். ஏசாயா 8:17-18. நானோ யாக்கோபின் குடும்பத்துக்கு தமது முகத்தை மறைக்கிற கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு எதிர்பார்த்திருப்பேன். இதோ அவர் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு நாம் எதிர்பார்க்கிறோமா? பொறுமை இழந்து விடுகிறோமா? இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.